மதனையா அவர்களுக்கும் தங்களை சிறப்பாக அன்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் குறிப்பாக மதனையா அவர்களுக்கும் மாலை வணக்கங்கள். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், 2-3 வகுப்பு பேசியிருக்கோம். இந்த நேற்று கனகாம்மா கூப்பிட்டு தோல் பராமரிப்பு பத்தி பேச சொல்லி சொன்னாங்க. ஒரு சிறப்பான வாய்ப்பு. தோல் பராமரிப்பில் அக்குபங்சர், தோல் பராமரிப்பு அக்குபங்சரின் பார்வையில் அப்படின்ற தலைப்பு. அக்குபங்சர் அப்படின்னு வரும்போது உங்க எல்லாருக்குமே ஏற்கனவே அக்குபங்சர் பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். இதுல ஒரு சிறப்பான விஷயமா வருகிற நவம்பர் 16 உலக அக்குபங்சர் தினமா கொண்டாடப்படுகிறது. அதையொட்டி அக்குபஞ்சர் குறித்த ஒரு சிறப்பான தகவல்களோடு நாம தலைப்புக்குள்ள போயிடலாம். 2003 வருடம் இந்தியாவில் அக்குபஞ்சர் ஒரு சிகிச்சை முறையாக அங்கீகரிக்கப்பட்டது. இன்று இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் தேசிய மருத்துவ ஆணையம் மற்றும் இந்திய அரசால் ஒரு மருத்துவ தொழில்களும் இந்தியாவில் ஏற்கனவே உள்ள மருத்துவ தொழில்களும் ஒன்றாக இவரிடம் நம்மை அங்கீகரித்துள்ளது. அக்குபஞ்சர் மருத்துவத்தை அங்கீகரித்துள்ளது. சீனாவில் 8000 வருடங்களுக்கு முன்னர் மக்கள் பயன்பாட்டில் இருந்த 2002 உலக சுகாதார நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டு மக்களிடையே வேகமாக பரவி அதன் எளிமைத்தன்மையினாலும் உடல் தொந்தரவுகளை வேரோடு களையக்கூடிய பண்பினாலும் வேகமாக பரவி வரும் மருத்துவ முறைகளில் ஒன்றாக இந்த அக்குபங்சர் விளங்குகிறது. ஒற்றை புள்ளியை அக்குபங்சர் நோயறிதல் மூலமாக கண்டுணர்ந்து அந்த ஒற்றை புள்ளியை ஒரு ஊசி அல்லது ஒரு விரல் மூலம் தோலின் மேற்பகுதியில் லேசான தூண்டல் கொடுப்பது என்பது ஒரு எளிமையான ஒரு சிகிச்சையாகும். இது ஒரு அறிவியல் பூர்வமான சிகிச்சை முறை. இந்த சிகிச்சைக்கு இங்க ஒரு இரத்த பரிசோதனையோ ஸ்கேன் எக்ஸ்ரே போன்ற ரிப்போர்ட்டுகளோ அவசியமே கிடையாது. இந்த சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது உடலில் சில தொந்தரவுகள் ஏற்படலாம். அதாவது காய்ச்சல், சளி, தலைவலி, வாந்தி போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாம். அந்த சமயங்கள்ல உடலின் இயல்புகளை கண்டுணர்ந்து, அதாவது உடல் என்ன சொல்லுதோ, பசி, தூக்கம், தாகம், ஓய்வுன்ற போற விஷயங்களை சொல்லலையா, அப்ப மிகச்சிறப்பா அதை கடைபிடிச்சு ஓய்வு கொடுத்து எளிமையா இந்த முறையை ஃபாலோ பண்றதன் மூலமா நம்மளுடைய உடல் தொந்தரவுகளை வேரோட களைய முடியும். இந்த சிகிச்சை முறையில பத்தியம் என்ற எதுவும் கிடையாது. உடலின் இயல்புகளை உணர்ந்து செயல்படுத்துவது மட்டுமே அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்துதான் இந்த அக்குபங்சர் சிகிச்சையில தோல் பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வருவோம். நம் ஏற்கனவே நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல். நம்ம உடம்புல கழிவுகள் உருவாகுது. கழிவுகள் எப்படி உருவாகுது? நம்முடைய இயற்கை விதிமீறல் காரணமாக பசிச்சு
சாப்பிடாம இருக்கிறது. அதுவும் ஒரு தவறுதான். பசிக்காமலே சாப்பிடுவது. தண்ணீரை பார்க்கும்போது நமக்கு ஒருத்தர் குடிக்கிறாங்கன்னு தோணும். நாம குடிக்க வந்து அந்த ஓய்வை கேட்கும்போது நம்ம கொடுக்காம நம்மளோட நம்ம ஓய்வு கொடுப்போமே அப்படின்னு யோசிக்கிறது. இதையெல்லாம் தாண்டி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், மனமொத்து மனமொன்றி நம்முடைய வேலைகளை செய்யாம இருக்கிறது. இந்த மாதிரி செயல்கள்னால நம்ம உடம்புல கழிவுகள் தேங்குது. இப்படி தேங்குற கழிவுகளை நம்ம உடம்புல நுரையீரல், பெருங்குடல், கல்லீரல், தோல், சிறுநீரகங்கள் போன்ற உறுப்புகள் வெளியேற்றுகின்றன. இதுல இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த தோல் ஒரு மிக முக்கியமான கழிவு நீக்க உறுப்பு. இந்த தோலோட முக்கியமான ஒரு 2 பணிகள்னு எடுத்துட்டா, முதல் பணி பிரபஞ்ச சக்தியை நம்ம உடம்புக்குள்ள கிரகித்து கொடுக்குது. அடுத்ததா நம்ம பார்த்தது இந்த உடல் கழிவுகளை வெளியே தள்ளுது. இது போக மற்ற பணிகளா பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான பணி இந்த உடலை பாதுகாக்கிறது. அதாவது சுற்றுப்புற சூழல்களில் இருந்து நம்ம உடம்ப பாதுகாக்கிற வேலை. அடுத்ததா ரத்தத்துல உருவாகிற கழிவுப் பொருட்களை வியர்வை சுரப்பிகள் மூலமாக வெளியேற்றுகிறது. நம்ம உடம்புல சுமார் 2 மில்லியன்களுக்கும் மேலான வியர்வை சுரப்பிகள் இருக்கு. நாம் இந்த உடம்ப, இந்த தோலை கண்ணில் பார்க்கிறோம். 2 மில்லியன்னா கற்பனை செய்து பாருங்க, நம்மால் அதை எண்ண முடியுமா? அப்போ எவ்வளவு நெருக்கமாக இந்த தோலின் மேற்புறத்தில் அந்த வியர்வை சுரப்பிகள் இருக்கு. இதுல குறிப்பா நெற்றி பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான வியர்வை வெளியேறும். இப்ப இந்த வியர்வை சுரப்பிகள் மூலமாக உடல் தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றிக் கொள்கிறது. இந்த உடலுடைய வெப்பநிலை, நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சீதோஷ நிலையில இருக்கும். உதாரணமா பார்த்தீங்கன்னா, கோவையில் இருக்கவங்க ஒரு மாடரேட்டா ஒரு கிளைமேட்ல இருப்பாங்க. சென்னை, திருச்சி, தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு வெப்ப பகுதியா இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு வரோம் இல்லைங்களா? அப்போ இந்த தோல் பகுதி நம்மளுடைய இந்த வெப்பநிலையை சீராக வைக்கிறதுக்கு இந்த தோல் வழியாக அந்த உஷ்ணம் இழுக்கும் போதே உள்ளுறுப்புகளுக்கு அங்கு அறிவிக்கப்பட்டு உள்ள இந்த உள்ளுறுப்புகள் அதை எப்படி சமன் செய்யலாம் அப்படிங்கிறத சரி செய்து நாம எந்த கிளைமேட்டுக்கு போறோமோ அந்த கிளைமேட்டுக்கு நம்ம தகவமைக்கிற தன்மைக்கு உதவியா இந்த தோல் நமக்கு உதவி புரியுது. ஸோ அந்த வெப்பநிலையை சீராக வைத்துக் கொள்கிறது. தொடு உணர்ச்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? தொட்டா நமக்கு தெரியுது. அப்போ இந்த தோல் தான். இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையா நீங்க பார்த்துருக்கலாம். எனக்கு இந்த இடத்துல மரத்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த தோல்ல அந்த தன்மை குறைந்திருக்கு, அந்த தொடு உணர்ச்சி குறைந்திருக்கு அப்படிங்கிறது அதற்கு ஈக்குவலான உள்ளுறுப்புகள், அந்த உள்ளுறுப்புகளின் குறைபாடு அந்த இடங்கள்ல நமக்கு வெளிப்படுதுன்னு
தொடு உணர்ச்சி நமக்கு கடத்துகிறது. நமக்கு என்னென்ன பிரபஞ்ச சக்தியோடு நமக்கு வெளியில இருந்து தேவையான சத்து பொருட்களையும் எல்லாமே இந்த தோல் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அது எப்படி நம்ம உடம்புக்குள்ள உருவாகுது? அப்ப இந்த கழிவு வெளியேற்றத்துடைய முக்கியமான பணியை தான் இந்த தோல் செய்யுது. அது நமக்கு நல்லாவே புரியுது. அப்ப இந்த கழிவுகள் நாம உருவாகிறதுல நாம என்ன செய்யறோம்? நம்முடைய பணி என்ன? அப்படிங்கிறதோட நாம இன்னும் இதற்குள்ள ஆழமா போகலாம். இப்போ நமக்கு ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம், ஒரு கூட்டத்துல போயிட்டு இருக்கோம். இப்ப நம்மை சுத்தி புழுதியா இருக்கு. அப்போ அந்த புழுதி வரும் பொழுது நம்முடைய மூக்கு வழியாக அந்த புழுதி உள்ள போகுது. உள்ள போகும்போதே நமக்கு அது அறிவுறுத்தப்படுது. இது அறிவுறுத்தப்படும் போது அது சின்ன தும்மல் வந்து அறிவுறுத்தும். அப்ப அந்த தும்மலை நாம எதிர்கொண்டு அந்த தும்மலை அடக்காம அதை ஒத்துக்கணும் நாம. ஆனா இந்த தும்மல் வந்து நம்ம எத்தனை புழுதி உள்ள போச்சோ அந்த புழுதியின் அளவு. இப்போ ஒரு மிளகா, இன்னைக்கு ஒரு மிளகா அரைத்தாங்க மத்தியானம். அப்போ அந்த நம்ம பக்கத்துல நின்றுட்டு இருந்தோம். அப்போ அந்த குறிப்பிட்ட நேரம் அது என்ன அந்த துகள்கள் உள்ள போச்சோ அப்ப அதுக்கு ஈக்குவலான தும்மல் வந்துகிட்டு இருந்தது. அப்ப அதை நம்ம அலோ பண்ணணும். அலோ பண்ணாம நம்ம 4 பேர் பாக்குறாங்க, நம்ம இந்த தும்மல் இப்ப தும்மக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அடக்குறோம். அது போல என்ன தன்மையான குப்பை நமக்கு உள்ள போச்சோ, வேஸ்ட் உள்ள போச்சோ அதுக்கு ஏற்ப நமக்கு தும்மல் வரும். ஒரு சிலருக்கு அந்த தும்மல் தினமும் நீடிக்கலாம். இந்த உறுப்பு உடைய எதிர்ப்பு சக்தி குறைபாட்டினால் நீடிக்கலாம். சமயங்கள் அது தினமும் வந்தாலும் அதை நாம தடை செய்யக்கூடாது. வேற எந்த விதமான மருந்துகளோ ஆவி பிடித்து போன்ற வேறு வேறு செயல்கள் மூலமாக நாம் அதை தடை செய்கிறோம். அதை தடை செய்யாம அதை அலோவ் பண்ணணும். ஏன்னா அந்த குப்பை உள்ள போறதுக்கு நாம தான் ஒரு காரணகர்த்தா. அப்போ நம்ம மூலமா உள்ள போன குப்பை அதை நம்ம வெளியே இருக்கும்போது அது இயல்பா அமைதியா வெளியேற்றிடுங்க. வெளியேத்தாம விட்டா அந்த குப்பை மூக்கு வழியா உள்ள போய் மூச்சுக்குழல்கள் வழியாக நுரையீரல்ல போயிடும். நுரையீரல்ல போனா அங்க என்ன நடக்கும்? அந்த குப்பைய அந்த செல்கள், உடலில் உள்ள செல்கள் ரத்தத்தில் கலந்தால் உடலுக்கு ஆபத்து அப்படின்னு உடலுக்கு அறிவு இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த உடல் அறிவின் அடிப்படையில அந்த குப்பையை சுற்றி சளி சூழ்ந்து அது உடலோடு கலந்தால் உடலுக்கு தொந்தரவு. அந்த சளியானது மூக்கின் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். முதல் ஆரம்பத்தில் தண்ணீராக வடியும், அடுத்தது நாளாக பழுத்து சளியாக மாறி வெளியே வரும். நம்ம ஒரு வேலையின் காரணமாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போனா அந்த சளியினால லீவ் போட வேண்டிய இதுதான் உங்களோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். சளியினால குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது கெடுது, வேலைக்கு போறது கெடுது அப்படின்னு சின்ன சின்ன இந்த உயரிய வாழ்க்கைக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன சின்ன காரணங்கள்னால அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்தை கொடுத்து ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணி அந்த சளியை சரி பண்ணி நாம இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலாம், வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். ஆனா மிக பெரும் தவறு செய்யறோம். அந்த நேரங்கள்ல அது 2 நாட்கள் ஆனாலும் 3 நாட்கள் ஆனாலும் 1 வாரம் ஆனாலும் பொறுமையாக காத்திருந்து அந்த சளியை நாம வெளியேற்றிடணும். ஏன்னா அது ஆரம்பத்துல சிறு தும்மலாக வெளிவந்தது, அடுத்து சளியாக மாறி இருக்கு. இப்போ அந்த சளி வெளியே வரும் வரை நம்ம வெயிட் பண்றதுதான் சிறப்பான விஷயம். இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது, நம்மளோட வேலைக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லி நம்ம மருந்துகள் எடுத்து வேறு வழிமுறைகளாக அதை அடைக்கணும்னா
அடுத்து இந்த சளி அந்த நுரையீரல்ல உள்ள அறைகள்ல போய் தேங்கி அதை வெளியேற்ற முடியாத அளவு ஒரு நிரந்தர சளியாக மாறிடும். அப்போ அப்படி நிரந்தரமா நுரையீரல தேங்குற சளிக்கு என்ன பெயர் சொல்லுவாங்க? அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு பேர் வரும். அதை டெஸ்ட் பண்ணும்போது பிரைமரி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. குழந்தைகள்ல நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, பிரைமரி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. அதே பிரைமரி காம்ப்ளெக்ஸை நீங்க மருந்து மாத்திரைகள் கொடுத்தோ வேற விதமான வழிகளில் அடக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அது டிபியாக மாறும். அதே டிபியை அப்படியே அதை சரி பண்ணி அந்த சளியை மீண்டும் வெளியாக்காமலே இருந்தால் இன்று இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு பேச வேண்டியதில்லை, சரளமாகிவிட்டது. கடைசியில் புற்றுநோய் அளவிற்கு வந்து முடிகிறது. சாதாரண ஒரு சின்ன ஒரு துகள் உள்ளே போறத அந்த ஒரு 2 நாள் விடுப்பு கொடுத்து உடலுக்கு ஓய்வு கொடுத்து அலோ பண்ணியிருந்தோம்னா அந்த 2 நாளோட முடிஞ்சிருக்கும். ஆனா அதை உடலுக்குள்ள அழுத்தி அழுத்தி அதை பெரும் கழிவா மாற்றி அந்த நுரையீரலையும் பாதிக்க வச்சு ஒரு பெரும் வியாதிக்கு இந்த உடலை கொண்டு போய் விடுற வேலையை யார் செய்கிறாங்க? நாமளே நமக்கு செய்துக்கிறோம். இப்போ சளி என்பது ஒரு சிறு விஷயம், உடலுக்கு மிகவும் நல்ல விஷயம். அதை நாம அந்த கழிவு அந்த சளி எளிமையாக வெளியேறும். இப்போ நாம இந்த வியாதிகள் ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னோம் இல்லைங்களா? இதுல இந்த ஒரு ஸ்டெப்ல என்ன ஆகும்னா உடல் பாக்கும், இப்படி ஒவ்வொரு விதமா இவன் அடக்கிட்டே இருக்கிறானே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா காய்ச்சலை கொடுக்கும். காய்ச்சலை கொடுக்கும்போது படுக்க வைக்கும். நம்மளை அந்த உடல் வெப்பத்தை கொடுத்து அந்த சளியை கரைக்கலான்னு படுக்க வைக்கும். படுக்க வைக்கும்போது நாம அதுக்கும் ஓய்வு கொடுக்க மாட்டோம். இந்த காய்ச்சலையும் அடக்கிடுவோம். அடுத்ததா என்ன பண்ணணும்னா, ஓ நம்ம பெரிய வியாதிக்கு தான் இவர் தள்ளிட்டு போறாருன்னு சொல்லிட்டு அடுத்ததா இந்த கழிவுகளை தோல் வழியில வெளியேற்ற ஆரம்பிக்கும். அப்போ இதற்கு யாரு காரணம்? நாம தான். அப்ப இந்த தோல் வழியா அந்த கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் போது நீங்க நல்லா கவனிங்க, உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஒரு அரிப்பாவோ ஒரு சிறு பொறிகளாவோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த தோல் வழியா சில சில கழிவுகள் வெளியே வரும். அதை நம்ம விதவிதமான பேர்கள்ல என்ன பேர் வேணாலும் சின்னதா பார்த்தீங்கன்னா பேர்கள் உங்களுக்கு தோல் பிரச்சனைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பார்ப்பீங்க. அது எந்த பேர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அந்த பேர்களில் ஏதோ ஒரு விதத்துல அது வந்துடும். அப்போ ஒரு தேமல், முகப்பரு, வெண்படை, ஒரு அலர்ஜின்னு சொல்லலாம், ஒரு அரிப்புன்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல உங்களுக்கு தோல்ல அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முழங்கால், இந்த கால் பகுதிகளில் பாதத்து பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல அந்த பகுதி நமக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்கள் வழியே வெளியேறும். அப்போ இது மூலமா இந்த உள்ள நாம நமக்கு தெரியாம தெரிஞ்சு சேர்த்து வைக்கிற கழிவுகளை இந்த தோல் வழியாக உடல் வெளியேற்றும். அப்ப இப்படி வெளியேற்றும் போது நாம என்ன செய்யணும்? சும்மா இருக்கணும். அது மட்டும்தான் செய்யணும். இப்போ அரிப்பு வந்ததுன்னு வைங்களேன், நமக்கு அரிச்சா கொஞ்சம் சுகமா இருக்கும்னு தோணும். செய்யுங்க. உங்க கை விரல்களால அந்த இடத்த நீங்க சுகமா லேசா சொரிஞ்சு கொடுங்க. அது மட்டும்தான் நீங்க செய்யணும். அதை தாண்டி நீங்க வேறு ஏதாவது களிம்புகள் போடுவதோ ஆஹ் ஏதாவது தடவுவது அது போல எந்த ஒரு செயலும் செய்யாதீங்க. ஏன்னா இப்பதான் நான் உள்ளுறுப்புகளை பத்தி பேசணும். இப்போ உள்ளுறுப்புகள்ல தேங்கின கழிவுகளை வெளியேற்ற ஒரு மிக பெரும் வேலையை இந்த தோல் செய்துட்டு இருக்கு. செய்யும்போது அதை நீங்க அலோ பண்றது மட்டும்தான் சிறந்தது.
அப்ப இன்னும் நீங்க இதுல இன்னொரு கேள்வி கேட்கலாம். சரி, ஒரு முறை தோல்ல வந்தது. அந்த பிரச்சனை வந்து எனக்கு ஒரு மாசம் இருந்தது. சரியாயிருச்சு. திரும்பவும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அதே இடத்துல எனக்கு அதே பிரச்சனை வந்துருச்சு. இப்போ இந்த தோல்ல பிரச்சனை இப்படி வந்துகிட்டே இருக்குது. இப்ப நான் என்ன பண்றது? அப்ப இதுக்கு நான் ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணி தானே ஆகணும். ஏன் எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு மாறி மாறி அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். இதுல என்னன்னா தோல் வேலை செய்யுதுங்க. இப்ப சீதோஷ்ண நிலை மாறும்போது அந்த உடல் உள்ளுறுப்புகள்ல சில மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது நம்முடைய பழக்க வழக்கங்கள் தான் நாம இன்னும் சரியாகலையே. இயற்கையோட பசிச்சு சாப்பிடுறது இல்ல, நேரமா தூங்குறது இல்ல, உடலுக்கு ஓய்வு கொடுக்கறது இல்ல, தாகம் எடுத்து தண்ணீர் கொடுக்கறது இல்ல. இந்த மாதிரி நம்மளுடைய இயற்கை வாழ்வியல் முறைகளை சரியா கடைபிடிக்காதனாலையும் நம்ம உடம்புல மீண்டும் மீண்டும் கழிவுகள் உற்பத்தியாகும். உற்பத்தி ஆகும்போது மீண்டும் அதே தொந்தரவு அதே இடத்துல அடுத்த வருஷத்துல 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அந்த தோல்ல வரலாம். இதை கண்டு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. மீண்டும் அதை அனுமதித்து அந்த உள்ள என்ன கழிவு தேங்குச்சோ அந்த கழிவை வெளியே விடுறது மட்டும்தான் ஒரே வழி. நீங்க அதை குறிச்சு ஒரு அச்சமும் கொள்ள தேவையில்லை. நாம செய்தது மட்டும்தான் நமக்கு வெளியே வரும். நாம என்ன உள்ள கொடுத்தோமோ அது மட்டும்தான் வெளியே வரும். அதை தாண்டி நாம கொடுக்காத எதுவுமே இந்த உடம்பை விட்டு வெளியே போகாது. அதனால நாம செய்தது மட்டும்தான் அப்படிங்கிறதுல நாம தெளிவா இருந்தோம்னா நமக்கு அந்த பயமே வேண்டியதில்லை. இப்போ என்ன கழிவுகள் உருவாகுதோ அது அந்த தோல் வழியாக வெளியேறும். இப்ப இதுல இன்னொரு விதம் எடுத்துட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், நிறைய சாப்பிட்றோம், அடுத்தது இன்னொன்னும் செய்யறோம். நம்ம குழந்தைகளுக்கு பசிக்குதோ பசிக்கலையோ அந்த நேரமானா அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்றோம். சரிங்களா? இப்போ அவங்களும் வந்து யாரும் இப்பொழுது பசிக்கு ஃபாலோ பண்றது இல்ல. அந்த கடிகார மணிக்கு, வேன் வர டயத்துக்கு, வேலைக்கு போற நேரத்துக்கு தான் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த பசியை உணராம சாப்பிடும்போது தேவையான அந்த சக்தி உருவாவதில்லை. அப்போ இந்த இடத்துல கழிவு உற்பத்தி ஆகுது. இந்த கழிவு உற்பத்தி ஆகுறதுனால அப்ப அந்த ஃபங்க்ஷன் சொன்னோம் இல்லைங்களா? அப்ப நம்ம போய் ஹெவியா சாப்பிட்டோம். சாப்பிடும்போது இந்த தேவைக்கு போக அதிகமாக இருக்கிறது. உடல் வந்து ஒரு சில சாதாரணமா இருக்கும்போதே இந்த குப்பையை நம்ம வெளியேற்றுறோம்னு நினைச்சதுன்னா நமக்கு ஒண்ணா வாந்தியில வெளியே வந்துடும், இல்ல வயித்தால போயிடும். இப்போ இந்த ரெண்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் வேலை கெடும், அடுத்த நாள் ஸ்கூல் கெடும் இல்லைங்களா? அப்ப இதுக்கு நாம என்ன பண்ணுவோம்? நமக்கு அந்த ஃபங்க்ஷன் போனது சாப்பிட்டது இதெல்லாம் முக்கியமா தெரியாது. அந்த ஸ்கூலும் வேலையும் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அப்படி ஒரு காலகட்டத்துல இருக்கும். அப்போ அதான் அடக்கிடணும், அடக்கிட்டு இன்னைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்போ உடல் வந்து என்னடா இது இவனுக்கு இந்த உடம்புக்கு வேண்டாத குப்பையை உள்ள வச்சிருக்கான், ஜீரணமாகாத பொருட்கள் உள்ள இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, நான் ஒன்னா வாந்தியில அனுப்ப பாக்குறேன், இல்லைன்னா கீழே வயித்துல போகிறதுக்கு அந்த வேலையை நான் செய்யறேன். இந்த மனுஷன் ரெண்டுமே வேண்டான்னு மனசுலயும் நினைக்கிறான். அந்த மனசுல நினைச்சதை செயல்படுத்தி பொருள் மூலமா அதை அடக்கவும் பாக்குறான் அப்படின்னு அந்த உடம்பு புரிஞ்சுட்டு சும்மா விட்டுரும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா அடுத்த வேலை என்ன நடக்கும்? கொஞ்சம் விட்டுரும். என்னடா இவன் இப்படி பண்றானே. அப்ப நாம மருந்தோ மாத்திரையோ பிற மருந்துகளோ எதையாவது ஒண்ணு போட்டு இந்த மேலே கீழே வர ரெண்டு குப்பையும் அடக்கிட்டு நாம நம்முடைய இன்றைய முக்கியமான ஸ்கூல் வேலை அப்படிங்கிற பணிகளுக்கு நாம சென்றுடுவோம். ஆனா இந்த உடம்பு பார்த்துட்டே இருக்கும், அடக்குனதை வாங்கிக்கும், வாங்கிட்டு உள்ள போய் வேஸ்டா தேங்குறத அடுத்தது என்ன பண்ணும்னா அந்த இடத்துல ஒரு திரும்பவும் சூட்டை உற்பத்தி பண்ணும். சூட்டை உற்பத்தி பண்ணி காய்ச்சலை கொடுக்கும். சரி, இவன் காய்ச்சல் கொடுத்தாலாவது சரி வெளியே வேலைக்கு தான் போயிட்டான், காய்ச்சலை கொடுத்து அந்த சூட்டை கொடுத்து வாய் கசப்பை கொடுப்போம், கொடுத்தாலாவது இவன் மேலே அதுக்கு மேலேயாவது சாப்பிடாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த காய்ச்சலை உற்பத்தி பண்ணும்.
ஆனா நாம திருப்பி அந்த காய்ச்சலை அடக்கிறதுக்கான வழிகளை பார்த்து நம்ம மேலும் மேலும் நம்முடைய இன்றைய சூழலுக்கு தகுந்த மாதிரி போய்கிட்டே இருப்போம். காய்ச்சலையும் அடக்கிடுவோம். இப்படி வாயில போறதை அடக்கியாச்சு, காய்ச்சலை அடக்கியாச்சு. அடுத்தது உடல் என்ன பண்ணும்? சரி, இதெல்லாம் சரியாகாது, நம்ம வேற வழியா அனுப்பலாம். ஏன்னா இந்த உயிருக்கு இந்த உடல் முக்கியம். இந்த உடலும் உயிரும் இயைந்து செயல்படும் போது இந்த மனம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும்? சரி, இந்த குப்பையை நாம தோல் வழியாவும் கொஞ்சம் வெளியேற்றுவோம்னு சொல்லிட்டு தோல் வழியாக இந்த ஜீரணமாகாத கெட்ட வஸ்துக்கள், அது வாயுக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா தோல்ல அந்தந்த பகுதிகளில் வெளியே வரும். அப்போ நம்ம இத ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அதன் அடிப்படையில இந்த தோல் வழியா வெளியே வந்தாதான் நமக்கு பிடிக்காதே, பார்ப்பதற்கு நன்றாக இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம்? திரும்பவும் நம்ம சொன்ன மாதிரி அதை எதையாவது போட்டு அடக்கும்போது அது மீண்டும் அந்த பழைய உள்ளுறுப்புகள் வெளியே தெரிஞ்சா நம்ம மனமும் பாதிக்குது. உண்மைதான். ஆனா உள்ள கெட்டு கிடக்குதே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ள கெட்டு கிடக்கிறது தானே வெளியே தெரியுது. அப்போ அதை புரிஞ்சுக்கணும் நாம. என்னடா தோல்ல பிரச்சனை வந்துருச்சு, தோல் பிரச்சனை சரி பண்ணுவோம் சரி பண்ணுவோம் நாம அலைய வேண்டாம். உள்ள இருக்கிற பிரச்சனை அதை வெளியே வருதுங்கிறது சந்தோஷப்படுங்க. தோல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா உண்மையிலே நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா நம்முடைய எதிர்ப்பு சக்தி பலமா இருக்கு. அதனாலதான் இந்த உள்ள இருக்கிற பிரச்சனை, உள்ளுறுப்புகள்ல தேங்கிய பிரச்சனை தோல் வழியா வெளியே வந்துருச்சுன்னு சந்தோஷமா நம்ம எதிர்கொள்ளணும். ஒரு நாளும் தோல் பிரச்சனையை நினைச்சு நாம கவலைப்படவே கூடாது. அதனால மனம் உழலவும் வேண்டாம். வரும்போது அது அருமையா எனக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கு, என்னுடைய அனைத்து கழிவுகளும் உள்ள நான் வெளியேற்றாட்டாலும் இப்படி தோலே வெளியேற்றுன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கணும். சரிங்களா? இப்போ இப்படி சில ஏற்படுகிற தொந்தரவுகள். இதுல இன்னொரு முக்கியம், இந்த தோல் நிறமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோலுக்கு நிறம் கொடுப்பது எது? எல்லாருக்கும் தெரியும், மெலனின் அப்படின்ற ஒரு சுரப்பி. மெலனின் அப்படின்ற சுரப்பிகள், இந்த மெலனின் சுரப்பிய யார் கண்ட்ரோல் பண்றாங்க, யார் இந்த உற்பத்திக்கு யார் துணை புரியுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட்ரோஜன், ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற நம்முடைய இனப்பெருக்க சுரப்பிகள் தான், நாளமில்லா சுரப்பிகள் தான் இந்த தோல் நிறமியான மெலனின் சுரப்பிக்கான முக்கியமான காரணி. இப்ப இந்த நாளமில்லா சுரப்பின்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? இந்த சுரப்பிகளை நாம சரியான முறையில நிர்வகிச்சா, இந்த சுரப்பிகளுடைய நிர்வகிச்சோம்னா நம்ம இந்த மெலனின் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த மெலனின் தான் நம்மளுடைய தோலுக்கு நிறத்தை கொடுக்கக்கூடியது. இப்ப இந்த சுரப்பிகளை நாம நம்முடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைய சூழல்ல நாங்க பார்க்கிறோம், அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. அப்ப இந்த பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய சுரப்பிகள் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஏன்னா தூக்கம் அப்படிங்கிற ஒண்ணு இன்னைக்கு இந்த சமூகத்துல குறைஞ்சு போய் கிடக்கு. இந்த தூக்கம் தான் என்ன பண்ணும்? இந்த சுரப்பிகள், அனைத்து சுரப்பிகளுக்கும் காரணமான மெலட்டோனின் அப்படின்ற சுரப்பிய நிர்வகிக்கக்கூடியது. இது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தால் இன்னொரு முறை சொல்றேன். தூக்கம் என்பது இரவு நேரத்திற்கானது. இந்த உலகத்துல இரவு கண் முழிக்கிறவங்க, இரவு தூங்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான உயிரினங்கள் இருக்காங்க. இதுல இந்த ஆடு, மான் இது போல விலங்கினங்கள்ல பார்த்தீங்கன்னா கண்கள்ல
பச்சை கலர்ல லைட் தெரியும். அதுல டாப்டம் லூசிடம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த டாப்டம் லூசிடம் யாருக்கெல்லாம் இருக்கோ, மனிதர்கள் கண்ல இந்த டாப்டம் லூசிடம்ங்கிற அமைப்பு இல்லை. அப்போ இந்த மனிதர்கள் இரவில் தூங்க வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் சொல்லுது. நாம தூங்குறோமா அப்படின்னு நாம யோசிக்கணும். பரீட்சைக்கு படிக்கணும், நைட் அப்படிங்கிற வேலைகள்ல நாம இரவு தூக்கத்தை விட்டுறோம். அது எங்க போய் முடியுதுன்னு பாருங்க. இந்த சுரப்பிகளை பாதிக்குது. இந்த மூளைக்கு இடையில் உள்ள பீனியல் சுரப்பி தான் இரவு மட்டும்தான் நம்ம உடம்புல சுரக்கும். இந்த இரவு 11 to 3 அந்த நேரத்துல மட்டும்தான் சுரக்கும். இதுதான் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை சுரப்பிகளுக்கும் தலைவன். இந்த மெலட்டோனின் சரியாக சுரந்தா மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கிற மற்ற ஹார்மோன்களான எ- எல்லா இன்சுலின், சர்க்கரை வியாதிக்கு காரணமான இன்சுலின், ரத்த கொதிப்பு காரணமான அட்ரினலின், தைராய்டு காரணமான தைராக்சின், அடுத்தது பெப்சின், ரெனின், இனி என்னெல்லாம் சுரப்பிகள் இருக்கோ எல்லா சுரப்பிகளும் நம்ம உடம்புல அனைத்து சுரப்பிகளுக்கும் தலைவன் இவர் மெலட்டோனின் தான். இந்த மெலட்டோனின் நைட் சுரந்தா மட்டும்தான் மற்றதெல்லாம் ஒரு ஒருங்கிணைவோடு சுரந்து இந்த உடலை பாதுகாக்கும், தோலும் பாதுகாக்கப்படும். இப்ப நாம இதை சரியா செய்யறோமா? இந்த இரவு 9 மணிக்கு மேல ஆழ்ந்து உறங்குறோமா? 9 மணிக்கு உறங்க ஆரம்பிச்சாதான் ஒரு 10 மணிக்கு ஆழ்ந்து உறங்க ஆரம்பிப்போம். இப்படி நாம தூங்குறோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டாருக்கும் சொல்லணும். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லவே கூடாது. ஏன் சொல்றேன்னா, நான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸோட சொல்றேன். நாம ஃபாலோ பண்ணணும். நாம தூங்கணும் 9 மணிக்கு. தூங்குறத பார்த்தா நம்மளோட குழந்தைங்க தூங்கிடுவாங்க. நீ 10 மணிக்கு தூங்கு, 9 மணிக்கு தூங்கு அப்படின்னு நம்ம குழந்தைகிட்ட சொல்லவே கூடாது. ஏன்னா இப்ப குழந்தைகள் நான் அப்படி இருக்காங்க. நாம செய்யணும், செய்யறத பார்த்து அந்த குழந்தைகள் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஆக நாம 10 மணிக்கு தூங்குறத பழக்கமா வச்சுட்டோம்னா நம்ம குழந்தைகளும் அதை செய்வாங்க. இது குழந்தைகளுக்கு மிக 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 முக்கியம். ஆகவே இரவு தூக்கம் என்பது நம்முடைய அனைத்து வியாதிகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றும். குறிப்பாக தோலை பத்திரமா நாம பராமரிக்கணும்னா நம்முடைய இரவு தூக்கம் 9 மணிக்கு ஆரம்பித்து 10, 11 மணிக்குள்ளாக ஆழமான உறக்கத்திற்கு செல்ல வேண்டும். செல்லும்போது நம்முடைய உள்ளுறுப்புகள் அனைத்தும் சிறப்பாக பாதுகாக்கப்படும். அப்போ நமக்கு கழிவுகள் உருவாவது குறையும். இந்த தூக்கத்துல கழிவுங்கிறது பலவிதமா இருக்கு. நம்ம உடம்புல நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நாம நிறைய செயல்களை செய்யறோம். என்னென்னு பாத்தீங்கன்னா, காலையில தூங்கி எந்திரிச்சதும் பல் தேய்க்கிறோம், காஃபி டீ குடிக்கிறோம், சாப்பிட்றோம், இதுக்கிடையில குளிக்கிறோம், சோப்பு போட்டு குளிக்கிறோம், ஷாம்பு போடுறோம், தலைக்கு டை போடுறோம், லிப்ஸ்டிக் போடுறோம், பர்ஃப்யூம் யூஸ் பண்றோம். வேற என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி நாம காலையில தூங்கி எழுந்திரிச்சதுல இருந்து ரசாயனங்களாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உடம்புக்கு. ஏதோ ஒரு வகையில ரசாயனம் நம்ம உடம்புக்குள்ள போய்கிட்டே இருக்கு. அப்ப இந்த ரசாயனங்களை நம்மால முடிந்த அளவு தவிர்த்துக்கலாம். முடிந்த அளவு தவிர்த்துக்கிட்டாலும் நம்ம உடலுக்குள்ள உருவாகிற அந்த கழிவுகள் குறையும். அப்ப இந்த தோலை எப்படி பராமரிக்கிறது? சோப்பு போட வேணாங்கிறீங்க, சோப்பை குறைச்சிக்கோங்கிறீங்க, பேஸ்ட் வேணாங்கிறீங்க அப்படி நீங்க சொல்லலாம். நம்ம முன்னோர் என்ன செய்தாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க.
ஒரு 70-80 வயசுக்காரங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட உட்கார்ந்து நம்ம பேசணும்னா அவங்க சின்ன வயசுல என்னென்ன செய்தாங்க அப்படிங்கறத நமக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் நாம என்ன பண்ணணும், நம்ம குழந்தைகளை அவங்க கிட்ட பேச சொல்லி அவங்கள நம்ம தாத்தா பாட்டி கிட்ட பேசி அவங்களோட வாழ்வியல் எப்படி இருந்தது, என்ன பல்லு விளக்குனாங்க, என்ன குளிக்க பயன்படுத்தினாங்க, மன்னிக்கவும், பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லணும். கூடாது. அவர்களை செயல்ல ஈடுபடுத்தி அவங்களையே கத்துக்க மூலிகை பல் துலக்க பயன்படுத்தினது, குளிக்க எதுவும் பயன்படுத்தாமல் இருப்பதே சிறப்பு. குளிக்கிறது அப்படிங்கிறதுக்கே உடலை குளிர்விப்பது என்பதுதான் பொருள். அப்படி நீங்க தேவைன்னா செக்லாட்டின தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், ஏதாவது ஒரு முறை, அன்றாடம் இல்ல, வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ ஏதாவது ஒரு மாவு வகைகள். இதுல குறிப்பா என்ன சொல்றேன்னா, நம்ம தோலை பாருங்க, நம்ம வாயில என்ன சாப்பிடுறோமோ அதைத்தான் குளிக்க பயன்படுத்தணும். நீங்க இந்த சோப்பை பயன்படுத்துறீங்க, அப்ப இந்த சோப்பை நீங்க வாயில சாப்பிட்டு பாருங்க, அதை சாப்பிட முடியுமான்னு பாருங்க. முடியாது. அப்ப அது தோல்ல டைரக்டா குடுக்குறீங்க. அப்ப இந்த தோலுக்கடியில ரத்த குழாய்கள்லாம் இருக்கு, அதுல நேரடியாக சாப்பிட்டால் கூட வாய், தொண்டை, உணவுக்குழல், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல் எல்லாம் போய் நீளமா போய் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி தான் இந்த ரசாயனங்கள் நம்ம ரத்தத்துல. இப்ப நீங்க தோலுக்கு போடுற கிரீம், அடுத்தது என்ன போடுறீங்க, குளிர்காலத்துல மாய்ஸ்சரைசர் போடுறீங்க, வெயில் காலத்துல சன்ஸ்கிரீன் போடுறீங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் உடல் வெப்பநிலைக்கு இந்த தோல் எப்படி பாதுகாக்குதுன்னு. ஆனா அந்த தோலுக்கு நாம பாதுகாக்கிறோம். அந்த தோலுக்கே சிறந்த அறிவு இருக்கு. ஆனா நம்முடைய அறிவு பத்தி பேசணும். யார் நெட்வொர்க் மட்டும் கொஞ்சம் கலர்ல டிஸ்டர்ப் ஆகுது. இருக்கணுங்கிறது. ஹலோ, ஆமா, நெட்வொர்க் மட்டும் யார் என்ன கொஞ்சம் கலர்ல டிஸ்டர்ப் ஆகுதுங்களா? ம். ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சு. யார் அப்படிங்களா? ஓகே. யார் என்ன வண்ணத்தில் இருக்கிறோங்கிறத உடம்பு அந்த உயிர் அந்த உடல் முடிவு செய்துக்கும். ஆனா அதுல நம்ம தலையீடு இருக்கு. அது வேண்டாம். என்ன? அந்த நிறமைய அந்த உடலே தீர்மானிச்சுக்கும். அப்ப அது வேண்டாம், எனக்கு இன்னும் வேற நாமும் ஆஹ் ஒன்றுபடல. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உடல்ல கழிவுகள் தேங்கும், வியாதி வரும். சரிங்களா? அப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணாம அதற்கான சில வேலைகளை செய்யறோம். அது எல்லாமே இந்த பூச்சுக்கள் இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு அந்த தோல் தோல் இந்த தோலோட அமைப்பு பாத்தீங்கன்னா, உடலுக்கு அறிவு இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த கண் இமைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த தோல் ரொம்ப இப்படி லேசா இருக்கும், தொட்டு பார்க்கலாம் நீங்க, இப்படி இழுத்தாலே வரும். அதே இது கண்கள், ஏன்னா கண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சாஃப்டா இந்த உற்பத்தி பண்ணிருக்கு இந்த பகுதியை. இதே பாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களால கைகள்ல இப்படி இழுத்து பிடிக்க முடியாது, ஹார்டா இருக்கும். ஏன்னா அது நடக்கிறோம் இல்லைங்களா? இப்ப நடந்து நடந்தும் அப்படி ஆயிருக்கு. அதனால அந்த உடலுக்கு ஏற்றவாறு அந்தந்த தோல் பகுதி எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத இது நமக்கு தகவமைச்சு கொடுத்துருக்கு. பட்சத்துல நாம வேற எந்த அடுத்தது இந்த முடிகள் பார்த்தீங்கன்னா இந்த தோல்ல நம்ம புருவத்துல
தலைமுடி இருக்கு, புருவ முடி இருக்கு, மீசை இருக்கு, அக்குள் பகுதியில முடி இருக்கு, அடுத்து இனப்பெருக்க பகுதிகளில், மறைவான பகுதிகளில் முடி இருக்கு. இப்படி இந்த முடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு ஒரு முடியும் ஒரு ஒரு தன்மையில் இருக்கு. இப்போ தலைமுடி அளவுக்கு நம்ம புருவத்துல முடி வளர்ந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனா இந்த உடலுக்கு இருக்கிற அறிவு, இந்த புருவம்னா இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன அந்த ஒரு ஷேப்ல முடி இருக்கு பாத்தீங்களா? இப்ப இதெல்லாம் நம்ம அந்த உடலோட அறிவை புரிஞ்சுக்கலாம். அப்ப எங்க முடி நீளமா வளரணும், எங்க அளவா வளரணும் அப்படிங்கிற அந்த அறிவோட இந்த தோல்ல முடிகள் அமைய பெற்றிருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த தோலுக்கு நாம ரசாயன பூச்சு வெளியில இருந்து நம்முடைய புற புற தோற்றத்திற்காக நாம கொடுக்கணுமா அப்படிங்கிறத நாம யோசிக்கணும். அப்படியெல்லாம் நம்ம இந்த தோலை நாம பாதுகாக்கணும். அப்போ இந்த ரசாயனங்கள்ங்கிறது தோல் வழியா நாம என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நல்லா உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். நம்ம பயன்படுத்துற பொருட்கள் அத்தனையும் பாருங்க. இதையெல்லாம் தாண்டி இன்று நமக்கு கிடைக்கும் உணவுகள்ல ரசாயன கலப்பு அதிகமான உணவுகள் இருக்கு. இந்த உணவுகள் வரும்போது இந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். நாம உணவுகள் தேர்ந்தெடுக்கும் போது ஆஹ், உணவுகளை நீங்க 2 வகையா பிரிச்சுக்கோங்க. அன்றாடம் எடுக்கும் உணவு, வீட்டில் உள்ள குழந்தை, அம்மா வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கம்மா. அம்மா சமைக்கும் உணவு அப்படின்னு வரும்போது, அப்போ ஏதோ ஒரு நாளைக்கு எடுக்கிற உணவு அப்படிங்கும்போது அந்த உணவு குழந்தைகள் விருப்பத்துல விடுங்க. உங்களுடைய மனம் அங்க மனமும் வீணாக கூடாது. அத அதுல உள்ள குறைகளையும் அவங்களுக்கு தெரிவிச்சு அது ஏதாவது ஒரு நாள் சாப்பிட அலோவ் பண்ணுங்க. அவங்க விரும்புற உணவுல. அந்த ரெகுலரா உணவு செய்யற உணவு அம்மாவோட கையில தான் இருக்கு. அப்போ அந்த ரெகுலரா சாப்பிடுற உணவுகளை ரசாயன கலப்பு இல்லாம சுத்தமான உணவுகளா பார்த்துக்கோங்க. இந்த அப்புறம் நம்ம சாப்பிடுற அந்த சத்து பானங்கள், சிக்கன், அது போல வேற என்னெல்லாம் நூடுல்ஸ் நூடுல்ஸ் எல்லாம் நம்ம நாட்டு உணவே இல்லைன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி பீஸா, பர்கர் எல்லாம் சாப்பிடட்டும். பால் பால் ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிடட்டும். வேண்டான்றது வேண்டாம். ஏதோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எதெல்லாம் வேண்டாத ரசாயன கலப்பு அதிகம்னா ஏதாவது ஒரு நாள் கொடுத்துட்டு ரெகுலரா கொடுக்குற உணவுல ரசாயன கலப்பு இல்லாததான் நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப இந்த உணவுன்னு தேர்ந்தெடுக்கும் போது இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரசாயன கலப்பு நம்ம உடம்புக்குள்ள அளவா போகும். தோல் பாதிப்புல இருந்து வெளியே வரலாம். ரசாயனங்கள் உள் உறுப்புகள்ல அளவா தேங்குச்சுன்னா சாதாரண கழிவுகளை வெளியேற்றவே உடலுக்கு லேசான சிரமம் ஏற்படும். லேசான சிரமம் இல்லாமலும் அதை தாண்டி கொஞ்சம் அதிகங்கள்லாம் வரும்போது உடல் உள்ளுறுப்புகள் அதிகமாக பாதிக்கப்படும். அப்ப அதை வெளியேற்றும் போது உடலின் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படும். சரிங்களா? அந்த உடலின் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படுறதுனாலதான் நம்ம பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய வியாதிகள், இப்போ நாம செய்யற சின்ன சின்ன வேலைகள், அது சாப்பிட்டா என்ன ஆயிரும், ஒண்ணும் ஆகாது அப்படிம்பாங்க. ஆனா அது தினம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம புரிய வைக்கிற கடமை, கட்டாயம் எல்லாமே இன்று நம்ம பெரியவங்க கையில இருக்கு. சரிங்களா? இப்படி ஒரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன எதிரெல்லாம் ரசாயன கலப்பை வர தவிர்த்துட்டு வாங்க. தவிர்த்துட்டு ஏதாவது ஒரு நாள் சேர்த்துங்க. அது போல பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணி சமநிலையோட மனச்சமநிலையோடவும் நம்ம இந்த ப்ராக்டிக்கலா இந்த லைஃப்பை நம்ம கொண்டு போகலாம். இப்போ தோல் பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் மிக மிக
முக்கியமானது. அடுத்ததா நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி பசிச்சு சாப்பிடணும்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்ப பசின்னு வரும்போது நம்ம உடம்புக்கு அறிவுறுத்தும், இந்த உடலுக்கு ஆற்றல் தேவை. இந்த உடலுக்கு ஆற்றல் தேவை அப்படின்னா அது பசி உணவு மூலமா கிடைக்குது அப்படின்னா, உணவு மூலமா கிடைக்குதுங்கும் போது அந்த பசிங்கிற உணர்வு இந்த உடலுக்கு அறிவிருக்குன்னு பார்த்தோம். அப்போ பசி நமக்கு வரும். அப்ப அந்த பசிக்கு நாம வீட்டு குழந்தைகளை பெரியவங்களை டயத்துக்கு சாப்பிட்றத நிறுத்தணும். நிறுத்திட்டு பசி நேரத்துக்கு சாப்பிடணும். இதுலயும் உள்ள ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நான் சொல்றேன். இப்ப சொல்லலாம், அது எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிடாம இருக்குது, வேலைக்கு போகும்போது சாப்பிடாம இருக்குது. காலையில எழுந்து பாருங்க, நீங்க கொடுக்கும் போதே கொஞ்சம் எளிமையான உணவா இருக்கட்டும். இதுல நான் இங்க ஒரு குறிப்பா ஒரு விஷயம் சொல்றேன். ஸ்கூல் நர்சரி குழந்தைக ஒரு ஸ்கூல்ல என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவங்களோட அந்த பேரண்ட்ஸ் வந்து அத்தனை பேருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டீச்சர்ஸ்க்கு பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, "நான் காலையில டப்பா குடுத்து விடுறோங்க மேடம். அந்த டப்பால உள்ள உணவுப் பொருள் அத்தனையும் காலியாயிரணும்னு" சொல்லி தான் இந்த டீச்சர்ஸ்க்கு சொல்றாங்க. இந்த டீச்சர்ஸ் அவ்வளவு பேருக்கும் அது ஒரு மனவேதனையா இருக்கு. ஏன்னா இவங்க பாடம் சொல்லி கொடுக்கறதாண்டி மத்தியானம் அந்த குழந்தைகளுக்கு விருப்பமே இல்லாம அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற அத்தனை உணவையும் சாப்பிட வச்சு தான் அனுப்புனாங்க. இதுல இந்த டீச்சர்ஸ்க்கு உடன்பாடே இல்லை. ஆனா வேற வழி இல்லை, பேரண்ட்ஸ் அதை விரும்புறாங்க. என் குழந்தை நல்லா சாப்பிட்டுச்சு, விதவிதமான உணவுகளை கொடுத்து அனுப்புறாங்க. இது நான் போன வாரம் சந்தித்த ஒரு மீட்டிங்ல தெளிவுபடுத்தின அதே போலதான். நான் இங்க என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு அவங்க அடுத்த வேளை உணவு மதியத்துக்கு பாத்தீங்கன்னா கொடுத்து விட்டோம்னா அவங்களுக்கு நல்ல பசி வரும். அடுத்துதான் இரவு உணவும் ஒரு 6, 7 மணிக்குள்ள எளிமையா முடிச்சுக்கணும். முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு இந்த பசி வர்றதுக்கு நம்மள சரி பண்ணிக்கணும் உடல் அப்படிங்கிற ஒரு அப்போ அதை நாம பசிச்சு அன்போட உணவு நம்மளுடைய நல்ல எல்லா நல்ல வளங்களோடு அந்த ரத்தம் உற்பத்தி ஆகும். இப்படி அந்த நல்ல ரத்தம் உற்பத்தியாச்சு உடம்புலன்னு வைங்களேன், தோல் எப்படி கெடும்? தோல் நல்லா பளபளப்பா இருக்கும். அடுத்ததா அந்த வளத்தோட அந்த நல்ல வளத்தோட தோல் வளம் இருக்கும். அந்த தோலை பார்த்தாலே இவங்க ஜீரண மண்டலத்தை எவ்வளவு கெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அந்த தோலோட தன்மையை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ஜீரண மண்டலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அப்போ இந்த பசிச்சு ருசிச்சு மனம் முரண்படாம உணவை நம்ம சாப்பிடணும். அடுத்ததான் தண்ணீர். அப்படிதான் சொல்லுவாங்க, தோல் வறட்சியா இருக்கு, தண்ணி நிறைய குடிங்க, தண்ணி நிறைய குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தோல் வறட்சி அப்படிங்கிறது தாகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த உடலுக்கு அறிவிற்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்ப அந்த தாகம் வரும்போது அந்த தாகத்திற்கு அளவான தண்ணீர் குடிப்பதுதான் சிறந்தது. சரிங்களா? இந்த தோல் வறட்சி வந்து இந்த தண்ணீர் பற்றாக்குறை ஓகே. ஆனா நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சு குளிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ரசாயனங்கள்னால கூட தோல் வறட்சி உற்பத்தி ஆகும். அங்க உள்ள எண்ணெய் பசையெல்லாம் மத்து போகும், அந்த வறட்சி காணப்படும். அதை நீங்க பிராக்டிக்கலா பார்க்க முடியும். அப்போ இந்த தண்ணீர் என்பது தாகத்துக்கு தான் குடிக்கணும். சுடுதண்ணீர் வேண்டாம், கொதிக்க வைத்த நீர் வேண்டாம். கொதிக்க வச்சுட்டா அதுல ஆக்சிஜன் கிடையாது, அது ஒரு வைரஸ் சூப் அது. சரிங்களா? கிருமிகளை கொதிக்க வைக்கத்தானே நீர், அது ஒரு வைரஸ் சூப், நீர் கிடையாது. ஆக பச்சை தண்ணீர், மண்பானை தண்ணீர் சிறந்த நீர்.
தேவைக்கு வாய் வச்சு ருசிச்சு, தேவைக்கு தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறோம், நைட்டு நல்லா தூங்குறோம். அப்போ உடம்பு பகல் நேரங்கள்ல தூங்குவது தூக்கம் கிடையாது. உடல் அசதிக்கு நாம் சற்று உறங்குவது என்பது ஓய்வு. அது தூக்கம் கிடையாது. அப்போ உடல் எப்போ ஒரு நீண்ட வேலை செய்துட்டே இருக்கும்போது, இடையில நின்னுட்டே இருக்கோம். "கொஞ்சம் உட்காருமா" அப்படின்னு அந்த உடம்பு நம்மகிட்ட கெஞ்சி கேட்கும். கேட்கும்போது, நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு அடுத்து திரும்ப வேலைய தொடரலாம். அதெல்லாம் முடியாது. நான் நின்னே சலிச்சு அந்த நேரம் உட்கார்ந்தே வேலை செய்யறோம். இடையில உடல் வந்து சில சில தொந்தரவு அங்கங்க உடல்ல சில சில வலிகளை கொடுக்கும். அப்போ உடனே நாம எந்திரிச்சு கொஞ்சம் நடந்துட்டு வரணும். இப்படி நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோ அதை சின்ன சின்னதா மாத்திட்டு இந்த ஓய்வை நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த 4 விஷயங்களை சிறப்பா செய்தோம்னா நம்ம உடலுக்குள்ள கழிவுகள் உருவாவது குறைவா இருக்கும். உடலுக்குள் கழிவுகள் உருவாவது குறைவா இருந்ததுன்னா இந்த தோல் நல்லா வளமா இருக்கும். ஒரு ஆரோக்கியமான வாழ்வோட நாம இருக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு அக்குபஞ்சரோட பார்வையில அப்படிங்கும்போது நம்ம இந்த உடல் தான் முக்கியம். இப்ப இதுல தோலை பத்தி நாம பேசியிருக்கோம். இது ஒரு கழிவு நீக்க உறுப்புன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்ப அந்த கழிவுகள் எப்படி தேங்குதுங்கிறதையும் பார்த்தோம். அந்த கழிவுகளை எப்படி வெளியேற்றுறதுக்கு நாம நம்முடைய உடலுக்கான பணியாக நாம எதை செய்வோம், உடலின் இயல்புகளும் கூடாது, அதை நாம் எப்படி செய்யறோங்கிறதையும் நாம பார்த்தோம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா என்ன கேளுங்க. மா